ஹலோ வீவர்ஸ்! இது உங்கள் அறுசுவை அப்டேட். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு ஸ்வீட் ரெசிபி. ஸ்வீட் சாப்பிடணும்னு ஆசைப்படும் போதெல்லாம் சட்டுன்னு செய்து முடிச்சிடலாம். இது பண்ணுறதுக்கு அதிகம் நேரம் எடுக்காது. ஒரு சில பொருட்கள் இருந்தாலே போதும். டீ போடுற நேரத்தில் செய்து முடிச்சிடலாம். வாங்க இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு 1/2 கப்பு பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன். இதை ஒரு பேனில் சேர்த்துட்டு நல்லா வறுத்துக்கலாம். பேனில் சேர்த்துட்டு ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிட்டே இதை நல்லா வறுத்து விட்டுக்கோங்க. இது நல்லா கலர் சேஞ்ச் ஆகி நல்லா வாசனை வரும். அது வரைக்கும் இதை வறுத்து விட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், நல்லா கலர் மாறிடுச்சு, நல்லா வாசனை வந்துருச்சு. இதை அப்படியே ஆற விட்டுறலாம். இந்த ஸ்வீட் பண்ணுறதுக்கு நான் வெல்லம் எடுத்திருக்கேன். அது 1 கப்பு வெல்லத்தை நல்லா பொடி பண்ணிவிட்டு ஒரு பாத்திரத்தில் சேர்த்துட்டு அதுக்கு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. இது பாகுபாதம் தேவையில்லை. கொதி வந்து வெல்லம் கரைஞ்சாலே போதும். இப்போது நல்லா வெல்லம் கரைஞ்சிருச்சு. இதில் தூசு மண் இருக்கும். அதனால தான் இதை நல்லா கரைச்சிட்டு வடிகட்டிக்க போகிறோம். இது அப்படியே இருக்கட்டும். இப்போது பாசிப்பருப்பு நல்லா ஆறிடுச்சு. அதை ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது நல்லா பவுட்ரு பண்ணிட்டு வந்துடலாம். இது எந்த அளவுக்கு பவுட்ரு பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு நல்லா அரைச்சிக்கோங்க. இப்போது நல்லா அரைச்சிட்டு வந்துட்டேன். பாருங்கள், இந்த அளவுக்கு அரைச்சிட்டு வந்திருக்கேன். நம்ம இந்த ஸ்வீட் பண்ணுறதுக்கு தேங்காவில் தான் பண்ண போகிறோம். இது கூட சேர்க்குறதுக்கு ஒரு மூடி தேங்காவை நல்லா துருவி வச்சுருக்கேன். பாசிப்பருப்போடையே இதையும் சேர்த்துக்கலாம். அரைச்ச பாசிப்பருப்போடையே இந்த தேங்காய் துருவலையும் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா இதை அரைச்சிட்டு வந்துடலாம். தேங்காய் திப்பி திப்பியாக இல்லாமல் நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. இப்போது அரைச்சிட்டு வந்துட்டேன். நம்ம அரைச்சிட்டு வந்த தேங்காய் இந்த அளவுக்கு நல்லா நைஸாக இருக்கணும். இப்போது நம்ம அரைச்சிட்டு வந்ததை பேனில் சேர்த்துக்கலாம். பேனில் சேர்த்துட்டு நம்ம வெல்லம் காய்ச்சி வச்சுருந்தோம்ல, அதையும் இதில் ஒரு வடிகட்டி வச்சு வடிகட்டிக்கலாம். இது நல்லா வடிகட்டிட்டு இதை இது போல் கலந்து விட்டுக்கோங்க. இது செய்து முடிக்கிற வரைக்கும் ஸ்டவ்வு மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். இது ஒரு 10 நிமிஷத்துலேயே டக்குன்னு ரெடி ஆகிடும். இப்போது ஓரளவு திக்காகிட்டுருக்கு. இது கூட கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா ஒரு முறை கலந்து விட்டுக்கோங்க. பாருங்கள், இந்த ஸ்வீட்டு நமக்கு எவ்வளோ சீக்கிரமாக தயாராகிடுச்சுன்னு. ஒரு 10 நிமிஷத்துலேயே இது ரெடி ஆகிடுச்சு. இப்போது இதுக்கு 1 ஸ்பூன் மட்டும் நெய் சேர்க்குறேன். கொஞ்சமாக ஏலக்காய் தூள் சேர்த்துக்கோங்க, நல்லா வாசனையாக இருக்கும். நம்ம தேங்காவில் செய்கிறதுனால அதிகம் நெய் எடுக்காது. அதிலே எண்ணெய் பிரிஞ்சு வரும். நல்லா இது போல் கைவிடாமல் கலந்து விட்டுக்கோங்க. ஒரு சில பொருட்களை வச்சு நல்லா ஹெல்தியான ஸ்வீட் தயார் பண்ணிட்டோம். இது நல்லா கடாயில் ஒட்டாமல் வருது. நல்லா இது போல் கலந்து விட்டுக்கோங்க. இதுக்கு நான் அதிகமாக நெய் சேர்க்கலை, 1 ஸ்பூன் மட்டும் தான் சேர்த்துருக்கேன். ரொம்ப சூப்பராக தயாராகிடுச்சு. இப்போது கடாயில் நல்லா ஒட்டாமல் வருது. இதை அப்படியேவும் சர்வ் பண்ணிக்கலாம். இல்லை இதை செட் பண்ணிவிட்டு பீஸ் போட்டும் கொடுக்கலாம். நான் இன்றைக்கி ஒரு நெய் தடவின பாத்திரத்தில் இதை சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு ஒரு ஸ்பூனை வச்சு நல்லா சமப்படுத்தி கொடுத்துக்கலாம். இதுக்கு மேலே கொஞ்சமாக முந்திரியை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை தூவிட்டு இது போல் சமப்படுத்தி கொடுத்துக்கோங்க. பார்க்குறதுக்கும் அழகாக இருக்கும், சாப்பிடும்போதும் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இது போல் செய்து கொடுத்தீங்கன்னா குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஹெல்தியானதும் கூட. நீங்களும் இது போல் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.